அதிக கடன் தொல்லையால் மது பழக்கத்துக்கு அடிமையான அந்த முக்கியமான நடிகர் இன்று உடல்நலம் சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தமிழ் சினிமால நிறைய பேரு ஆரம்பத்துல எப்படியாவது சினிமால வாய்ப்பு கிடைச்சிடாதா, அதன் மூலியமா நாம தமிழ் சினிமால பெரிய ஹீரோவா ஆகிட மாட்டோமா, நம்ம வாழ்க்கை மாறிடாதா அப்படின்னு நிறைய கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க. ஆனா இது எல்லாமே அவங்க சாதிக்கிற வரைக்கும் தான். ஒரு 4 படங்கள் நடிச்சு ஒரு ஹீரோவா தனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் அவங்க பண்ணக்கூடிய முட்டாள்தனம் தான் அவங்களுடைய வாழ்க்கைய ஒட்டுமொத்தமா மாத்திடுது. அந்த வகையில தமிழ் சினிமால ஆரம்பத்துல நிறைய படங்கள்ல சைடு கேரக்டரா 10ல ஒரு ஆளா நடிச்சு, அதன் மூலியமா தமிழ் சினிமாவுடைய முக்கியமான நடிகரா மாறினவர் தான் நடிகர் விமல் அவர்கள். விமல் ஒரு கிராமத்து பையன்தான். ஆனா இருந்தாலுமே அவரு ஆரம்பத்துல நம்ம விஜய் நடிச்ச கில்லி திரைப்படம், குருவி திரைப்படம், அதே மாதிரி அஜித் நடிச்ச கிரீடம் திரைப்படத்துலலாம் எங்கேயோ 10ல ஒரு ஆளா கூட்டத்துல நின்னுட்டு இருந்தாரு. அவருக்கு நடிகரா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. நடிகர் நடிச்சது மூலயமா அவரை நடிகை ஏத்துறதுக்கு தயங்கின ரசிகர்கள் களவாணி திரைப்படத்தின் மூலமா அவரை முழுமையான ஒரு நடிகராகவே ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இவன் அவர்கள் தன்னை நடிகரா மாத்தினதுக்கு அப்புறம் நிறைய மோசமான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சாரு. என்ன அப்படின்னா, விமலுக்கு ஒரு 10 படம் நடிச்சு ஹிட் ஆனதுக்கு அப்புறம் சேரக்கூடாத சில நண்பர்களோடு சேர்ந்து மது பழக்கத்துக்கு அடிமையானாரு. அதன் பிறகு படத்துடைய கதைய ஒழுங்கா கேட்காம, எந்த படத்துடைய இயக்குனர் தயாரிப்பாளர் தன்னை வச்சு படம் பண்ணணும்னு நினைச்சாலும் மக்களுக்கு அது பிடிக்குமா, தனக்குன்னு ரசிகர் இருக்காங்க இல்லையா, அவங்க அதை ஏத்துப்பாங்களா ஏத்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிறத எதை பத்தியும் யோசிக்காம அடுத்தடுத்து அவர் நடிச்ச படங்கள் எல்லாமே ஃபிளாப் ஆக, ஒரு கட்டத்துல அவர் வச்சு படம் படத்துக்கு எந்த ஒரு தயாரிப்பாளரும் முன் வரவே இல்லை. ஏன்னா அது இப்படி ஆயிடுச்சுன்னு அப்படின்னு விமல் யோசிச்சுட்டு, என்ன வச்சு படம் எடுக்கலாம் என்ன, நான் இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது, அதே அவருடைய நண்பர்கள் நீயே ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை உண்டாக்கிக்கோ அப்படின்னு சொல்ல, விமல் அவர்கள் அதையும் புரிஞ்சுக்காம தான் சம்பாதிச்ச எல்லா பணத்தையும் போட்டு அவரே படத்தை தயாரிக்க ஆரம்பிச்சாரு. அப்படி விமல் தயாரிக்க ஆரம்பிச்ச படமும் எல்லாமே ஃபிளாப்பு. அதுக்கு காரணம் சரியான ஒரு கதையை சூஸ் பண்ணி தன்னுடைய ரசிகர்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு சரியா டிசைட் பண்ணாம விமல் எடுத்த முட்டாள்தனம் எல்லாமே தோல்வியில முடிஞ்சது. தோல்வியில் முடிஞ்சதன் காரணமா ஏகப்பட்ட கடன் வேற, நிறைய கடனை வாங்கி தான் படம் எடுத்திருக்காரு. எந்த படம் ஓடல. ஒரு கட்டத்துக்கு மேல கடன் தொல்லை தாங்கவும் முடியல. விமல் தான் என்ன பண்ண போறேன் ஏது பண்ண போறேன்னு தெரியாம மிகப்பெரிய ஒரு குழப்பத்துல மூழ்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்படி கடன் தொல்லை அதிகமாக தீராத ஒரு மன உளைச்சலுக்கு போன விமல் அவர்கள் திரும்பவும் மது பழக்கத்துக்கு அடிமையாக ஆரம்பிச்சிருக்காரு. அளவுக்கு அதிகமா மது குடிச்சிருக்காரு. தன்னுடைய மனைவி குடும்பத்தினர்கள் சொல்ற எதையுமே கேட்காம வீட்டுக்கு கூட வராம அளவுக்கு அதிகமா மது குடிச்சிட்டு தன்னுடைய நண்பர்கள் ரூம்லயே படுத்துறாராம். சோ இப்படி இருக்கிற நிலைமையில கடன்காரர்கள் எல்லாமே வீட்டுக்கு விமலை டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. விமல் சம்பாதிச்ச சொத்து எல்லாத்தையுமே இழந்துட்டாரு. சொந்த வீட்டை வித்துட்டாரு. அது தவிர அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னும் சில பேர்ட்ட கடனை வாங்கி அந்த கடனை அடைக்கிறதுன்னு இப்படி ஒரு கட்டத்துக்கு மேல விமலால சுத்தமா தாக்கு பிடிக்கவே முடியல. இனிமே நம்ம வாழ்றதே வேஸ்ட் அப்படின்னு மது போதையில வீட்லயே தூக்கிட்டு தற்கொலை பண்ற அளவுக்கு விமல் அவர்கள் போயிருக்காங்க. சோ அந்த சம்பவத்தை அவங்க குடும்பத்தினர்கள் பார்த்துட்டு பயங்கரமா கதறி அழுதுருக்காங்க. அக்கம் பக்கத்துல இருந்த எல்லாரும் ஓடி ரூம் கதவு உடைச்சுதான் விமலை காப்பாத்திருக்காங்க. அதன் பிறகு விமல் அவர்கள் என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாத நேரத்துல அந்த விமலுடைய மனைவி வீட்டுல இருந்து விமலுக்கு கொஞ்சம் உதவி பண்ணிருக்காங்க. உதவி பண்ணி கடன்காரர்களுக்கெல்லாம் பேசி விமலை சரி பண்றதுக்கான வழியை பார்த்திருக்காங்க. சோ விமல் அவர்கள் இப்பதான் தான் யாரு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு, தான் எப்படிலாம் கஷ்டப்பட்டு சினிமா துறைக்கு வந்தேன், ஆனா இப்ப ஏன் இப்படி ஆன அப்படின்னு யோசிக்க முடியாத நிலைமையில உடல்நிலை சரியில்லாம போகி மருத்துவமனையிலும் இப்போ அனுமதிக்கப்பட்டிருக்காராம். சோ விமல் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல நடிகர் தான். அவர் நடித்த நிறைய படங்கள் பயங்கரமா ஹிட்டா ஆயிருக்கு. ஆனா விமல் அவர்கள் இடையில சரியா கதையை சூஸ் பண்ணாம நடிச்ச சில படங்கள் ஃபிளாப் ஆக விமலுடைய மார்க்கெட் சரியா ஆரம்பிச்சது. அதோட விளைவா விமல் அவர்கள் அளவுக்கு அதிகமா மது குடிச்சிட்டு இப்போ உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு. தற்கொலை முயற்சி எடுத்திருக்காரு. இது எல்லாமே விமல் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேரு அதிர்ச்சி தான் ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பா விமலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, நல்லபடியா எல்லாத்தையும் கடந்து மீண்டும் பழைய மாதிரி ஒரு ஹீரோவா மாறி கண்டிப்பா அவர் சினிமாவில நிறைய சாதிக்கணும் அப்படின்னு அவருடைய ரசிகர்கள் கடுமையான பிரார்த்தனைகளை பண்ணி வந்துட்டு இருக்காங்க.